ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவா பார்க்கல வாங்க. அம்மாச்சி என்னாச்சு? அக்கா குழந்தைய பார்த்தாலே இல்லையான்றாங்க. பார்க்காம போய் வந்துடுவோமாடி, அவ்வளோ தூரம் போயிட்டு குழந்தைய பார்க்காம எப்படி வர முடியும் சொல்லு? குழந்தையெல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு அப்படின்ட்டாங்க. அப்படியா? சேது மாமா குழந்தைய காமிச்சாரான்றாங்க. அது பெரிய கதை நடந்துருச்சு தானோ அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. எப்படியோ குழந்தைய பார்த்துட்டுலாம் வந்திருக்கீங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்த கேட்கும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. சேது மாமா அக்கா கிட்ட வந்து குழந்தைய காமிச்சிருக்காரு. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. அக்கா சூப்பர்க்கா, மாமாவே வந்து உனக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்துல காமிச்சிருக்காரு. என்னடே பேசுறீங்க? ஆளாளுக்கு சும்மா தேவையில்லாம பேசிட்டு, தேவையில்லாம என்னக்கா பேசுறோம்? தேவை இருக்கிறத தானே பேசிட்டு இருக்கோன்றாங்க. யாரு போய் இது மாதிரி பண்ணுவாங்க சொல்லு? மாமாவ இருக்கிற வரைக்கும் கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இதே வேற ஒருத்தரா இருந்தா காமிச்சிருக்கவே மாட்டாங்கக்கான்றாங்க. மாமாவை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குக்கான்றாங்க. அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்க்கா அப்படின்ட்டு சேதுவை பத்தி அப்படியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. உடனே வந்து தமிழ் செல்வி போதும் போதும், எப்படியோ என் பிறந்தநாள் அதுவுமா என் 2 குழந்தைங்களையும் பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன், அது போதும் எனக்குன்ட்டு தமிழ் செல்வி சந்தோஷமா போறாங்க. ரூம்குள்ளார போயிட்டு சேது வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னேன், இந்த மாதிரியான இன்சிடென்ட் விஷயங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களால வந்து அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.